ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணுங்கிறதும், இல்லைனா எனக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தான் இந்த பதிவு இன்றைக்கி நான் பதிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம குலதெய்வத்தை நம்ம வீட்டிலையே வாசம் செய்ய வைக்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மண் அகல் வாங்கிக்கோங்க. அந்த மண் அகலை வாங்கி ஒரு தடவை அதை கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக ஒரு காமாட்சி அம்மன் விளக்குக்கு எப்படி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு தட்டில் பூ வச்சு அந்த தட்டு மேலே அந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த அகல் விளக்கையும் ஒரு தட்டுலேயோ இல்லைனா ஒரு மேடையிலையோ வச்சு நம்ம தினம் தினம் வந்து நம்ம குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு வழிபடணும். குலதெய்வம் என்னன்னு தெரியாதவங்க நார்மலாக வந்து ஓம் குலதெய்வத்தா நமஸ்துஸ்தியம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனம் சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை மனசில் நினச்சிக்கிட்டு விளக்கு ஏற்றிட்டே வரும்போது சீக்கிரமாக கூடிய விரைவிலேயே நம்மளுக்கு நம்ம நினைக்கிற விஷயங்கள் நிறைவேறும். அது எப்போ கிடைக்கணுங்கிறதையும் நம்ம தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அதே மாதிரியே அது நடத்தி கொடுக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு, இந்த விளக்க வந்து நம்ம மற்ற விளக்குங்கள மாரி வாரம் வாரம் நம்ம வந்து தேய்க்கிற மாதிரி இதை வந்து தேய்ச்சி எடுத்து வைக்கக்கூடாது. ஒன்ஸ் நம்ம அந்த அகல் வாங்கும்பொழுது ஒரு தடவை கழுவிட்டு அதை வந்து நம்ம பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தடுத்த வாரங்களில் அந்த விளக்கு வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எண்ணெய் பிசுக்காகுது அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஒரு நல்ல துணி எடுத்து துடைச்சிட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து வழிபட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் தெரியாமல் கூட நீங்கள் அதை வாஷ் பண்ணி அதை வந்துட்டு நம்ம வந்து வழிபடக்கூடாது. ஏன்னா அதில் நம்ம குலதெய்வம் வாசம் செய்கிறாங்கங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் இது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.